அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 31/1/2026 விசுவாவசு வருடம் தை மாதம் 17ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 10:30 மணி வரை. குளிகை 6 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:36 மகர லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாங்க. இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் யாராலையும் அந்த தீர்வை உடனடியாக கொடுக்க முடியாது. ஆனால் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உடனடியாக தீர்வு கிடைக்குது. இது நிறைய பேர் அனுபவ ரீதியான சொன்ன உண்மை. அதாவது நம்ம வீட்டில் எப்போ பார் பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஒரு யாருக்கு இடையிலையுமே ஒரு சந்தோஷம் இல்லை அப்படின்னால ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு சரியான பரிகார பலன்களும், உங்களுக்கு கெடுதல் யாராவது செய்திருக்காங்க அப்படின்னா கூட அதையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையம் இருக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகக்கூடிய நாளாக காணப்படுகிறது. ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள், அதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில சவாலான சூழ்நிலைகள் காணப்படலாம். பணிகள் மும்முரமாக இருக்கும் என்றாலும் உங்களுடைய திறமை மூலமாக நீங்கள் விரைந்து பணியாற்றுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உங்களுடைய அணுகுமுறை நேர்மறையானதாக இருக்கும். இந்த நேர்மறை உங்கள் இருவருக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்தலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்படும். இன்று உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களை சுற்றி காணப்படக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய நேர்மறை ஆற்றல் காரணமாக இன்று திடமான ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய அமைதியான தினமாக ஆக்க நீங்கள் நம்பிக்கை மற்றும் தைரியத்தோடும் உறுதியோடும் இருக்க வேண்டும். பதட்டத்தை விடுத்து மகிழ்ச்சியாக இருப்பது சிறப்பு. பணியை பொறுத்தவரை பணிகள் கடினமாக இருப்பதாக உணர்வீர்கள். எளிதாக பணியாற்ற திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசி உங்களுடைய நாளை மகிழ்ச்சியானதாக ஆக்குவீர்கள். இதனால் வேறுபாடுகள் நீங்கி திருப்தி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்புகள் நேரிடலாம். பணத்தை கையாளும் போது விழிப்போடு இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவீர்கள். இது உங்களுக்கு வருத்தத்தை உருவாக்கலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டியது நல்லது. சிறப்பான பலன்கள் பெற உங்களுடைய செயல்களை திட்டமிட வேண்டும். பணியை பொறுத்தவரை சிறந்த வாய்ப்புகளை இழப்பீர்கள். திறமையுடன் பணியாற்ற திட்டமிடல் அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனை நீங்கள் தடுப்பதற்கு இருவரும் பேசுவதை தவிர்ப்பதே நல்லது. இன்று உங்கள் காதல் மனதை வெளிப்படுத்துவதற்கு உகந்த நாள் அல்ல. நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் பணம் சிறிதளவு காணப்படலாம். ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றல் குறைந்து காணப்படலாம். தோல் வலியால் பாதிக்கப்பட நேரிடலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் உங்களை ஒரு மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். இன்று சில சௌகரியங்கள் குறைந்து காணப்படலாம். மனதிற்கு திருப்தி கிடைப்பது கடினம். பணியை பொறுத்தவரை திறமை உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். பணியை குறித்து மேல் அதிகாரிகள் பெருமைப்படுவார்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்ள வேண்டும். சுமூகமான பேச்சுவார்த்தைகளால் ஆறுதலை பெற முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது. தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முறையான உணவு பழக்கத்தின் மூலமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம்.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக இந்த நாளை சிறந்ததாக்கிக் கொள்ளலாம். பணியை பொறுத்தவரை பணிக்கு கிடைத்த அங்கீகாரம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். புதிதாக கொடுக்கப்பட்ட வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை காதலை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். துணையுடைய நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படுகிறது. இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் உங்களை திடமாக வைத்திருக்க உதவும். உங்களிடம் நம்பிக்கை எண்ணம் காணப்படும். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு என்று லட்சியத்தை அமைத்து கொண்டு அதனை அடைய முயற்சி செய்வீர்கள். உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும். இன்று உயர்ந்த லட்சியத்தை அடைவீர்கள். பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணியில் உங்களுக்கு திருப்தி காணப்படாது. அதிக பணிகள் காணப்படலாம். அவை இயந்திரத்தனமானதாக இருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இது அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்கள் தேவைகளுக்கு செலவு செய்ய போதிய அளவு பணம் காணப்படும். எதிர்கால முதலீடு திட்டங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தொடை மற்றும் கால் வலியால் அவதிப்பட நேரிடலாம். முறையாக உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் இறை வழிபாட்டின் மூலமாக மனதை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். இது உங்களுக்கு ஆறுதலையும் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்றுவதில் ஸ்திரத்தன்மை இருக்காது. சக பணியாளர்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள். மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். உங்களை அமைதியாக வைத்திருக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் குறைந்த அளவு பணம் காணப்படும். பெரிய அளவில் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது. தோல் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எந்தவிதமான சஞ்சலத்திற்கும் இடம் கொடுக்காதீர்கள். அமைதியாக இருப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் அனுகூலமானதாக இருக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். நீங்கள் உற்சாகத்தோடு பணியாற்றுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவரிடத்தில் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த இயலாது. மனதில் சில குழப்பங்கள் காணப்படலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலையில் பணப்பற்றாக்குறை காணப்படலாம். இன்று பணத்தை கரைவதை காண்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திடமான ஆரோக்கியமாக காணப்படுகிறது. உங்களிடம் இன்று உறுதி மற்றும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உறுதியின் மூலமாக சிறந்த பலன்களை காண்பீர்கள். வெற்றியின் மீதான நம்பிக்கை காரணமாக வெற்றி உங்களது கதவை தட்டும். பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக ஆற்றி நற்பெயர் பெறுவீர்கள். சக பணியாளர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்புறவு கொண்டிருப்பீர்கள். இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது. இன்று அமைதியாக ஓய்வெடுப்பது நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்காது. என்றாலும் இறை வழிபாட்டின் மூலமாக இந்த நாளை நீங்கள் சமாளிக்கலாம். குடும்பத்தோடு அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை பணிகளில் தவறு செய்ய நேரிடலாம். அதனை உங்கள் மேலதிகாரிகள் கவனிப்பார்கள். வேலையை திரும்ப செய்ய கூறுவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் மாறுபடக்கூடிய மனநிலை உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். ஆரோக்கியமான உறவிற்கு நீங்கள் இன்று சகஜமாக இருக்க வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை கடன்கள் மூலமாக பணம் பெறுவீர்கள். அதனை கொண்டு தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் துடிப்போடு இயங்க தேவையற்ற கவலைகளை விட்டொழிக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தவறுகள் நேராமல் உங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் பதட்டத்திற்கு ஆளாக நேரிடலாம். உங்களது நடத்தையில் இது வெளிப்படும். துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தொடை மற்றும் கால்வலியால் அவதிப்பட நேரிடலாம். தியான பயிற்சி மேற்கொள்வது நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று வரலாம். உங்களுடைய செயல்களில் உணர்ச்சி வசப்படாமல் யதார்த்தமாக இருக்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகரித்து கொண்டே இருப்பதாக உணர்வீர்கள். எனவே திட்டமிட்டு பணியாற்றுவது சிறப்பு. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஈகோ உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். இந்த மாதிரியான உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவீனங்கள் ஏற்படலாம். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. நிதி நிலைமையை சிறப்பாக ஆக்க பயனுள்ள யுக்திகளை கையாள வேண்டும்.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் மனக்கவலையை தவிர்க்க வேண்டியது நல்லது. சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. பிரார்த்தனை உங்களுக்கு சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.